போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காண்டி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் போட்டுட்ருக்கோம். நல்லா டெப்த்தாக போட்டுட்ருக்கோம். கடைசியில் இதனுடைய பிடிஎஃப் ஃபார்மெட்டும் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ரெண்டு பக்கங்கிற கான்செப்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்னென்னா, தமிழ்நாடு ஸ்கீம் அண்ட் ஆப்லேருந்து கொஸ்டின் கேட்குறான். கரண்ட் அஃபேர்ஸில் இந்த போலீஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடியது, ஆக்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதில் தமிழ்நாடு ஸ்கீமை வச்சு ஏதாவது கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதுசாக சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. பிஎன்எஸ்எஸ்எஸ் என்ன, அடுத்து பிஎஸ்ஏ அப்படின்னு 3 இது கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிசின்னு ஒரு செக்ஷன் இருந்துச்சு, இந்தியன் பீனல் கோடு. அது வந்து பிரிட்டிஷுடைய சட்டம் சொல்லிட்டு நம்ம அதுக்கு பயில என்ன கொண்டு வந்திருக்கோங்கன்னா பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். பிஎன்எஸ்னு என்னென்னா, பி ஃபார் என்னென்னா இது இந்தியன் பீனல் கோடு ஏன்னா. அது மாதிரி சிஆர்பிசின்னு ஒரு சட்டம் உண்டு ஏன்னா. அப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு ஒன்று உண்டு. அப்போ எல்லா இடத்துலையும் இந்தியன் வர்றதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பாரதியன்னு சொல்லி பேரை மாற்றிட்டாங்க. அப்போ 3 எல்லாத்துலேயுமே. அப்போ இந்த சிஆர்பிசிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎன்எஸ்எஸ் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. பிஎன்எஸ்எஸ் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎஸ்ஏ அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லாத்துலேயுமே முதல் லெட்டர் என்ன இருக்குன்னா, நமக்கு வந்து பின்னு இருக்கா. இப்போ பின்னா என்னென்னா பாரதிய. அப்போ வந்து ஐபிசி 3 லிட்டர், இதுவும் 3 லிட்டர், ஐங்கிறது 3 லிட்டர், இதுவும் 3 லிட்டர், சிஆர்பிசிங்க 4 லிட்டர், இதுவும் 4 லிட்டர் நான் வச்சுக்கிடுங்க. அப்போ வந்து பேரை மாற்றிருக்காங்க. அப்போ ஐபிசி இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அதை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்காங்க. பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. 2023 தான், 3 2021. இதில் எத்தனை செக்ஷன் இருக்குன்னு கேட்கலாம். 358 செக்ஷன் இருக்கு. சிஆர்பிசிங்கிறது அதே மாதிரி தான், முதல் லெட்டர் பாரதிய நாகரிக் சுரக்ஷா என்ன சன்கீதா. இதில் எத்தனை செக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 531 செக்ஷன் இருக்குது. இதில் நமக்கு வந்து 531 செக்ஷன் இருக்குது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதே மாதிரி பாரதிய சாட்சியனா நமக்கு தெரியும். முந்தி பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சிய சட்டம்பாங்க. சாட்சியை தான் இங்கே சாட்சிய அதிநியம் அப்படிங்காங்க. 2023 தான். 3 சட்டமுமே நமக்கு எப்போ கொண்டாங்கன்னா 2023 கொண்டு வர்றாங்க. ஆனால் நடைமுறைக்கு வந்து அதான் கொஸ்டினாக கேட்பாங்க. நடைமுறை கொண்டு வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஜூலை 1 ஜூலை 2024. அப்போ இந்த 3 ஆக்டும் ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇஏ 3க்கு பதிலாக புதுசாக ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது 0 எஃப்ஐஆர். அதை மட்டும் பார்த்துக்கிடணும். முந்தி வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறோன்னா அந்த ஜூரிடிகேஷனில் இருந்தால் மட்டும் தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. இப்போ அந்த ஜூரிடிகேஷன் இல்லைனாலும் எஃப்ஐஆர் போடுவாங்க. அதான் 0 எஃப்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான திட்டம். இது நம்ம பார்த்துக்கணும். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து முக்கியமான என்ன கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 4th போலீஸ் கமிஷன் ஒன்று போட்டாங்க. 4th போலீஸ் கமிஷன் ஒன்று போட்டாங்க. யார் தலைமையில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ வந்து யார் தலைமையில் போட்டாங்கன்னா சிடி செல்வம். இவர் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாரு. ரெக்கமெண்டேஷன் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா மென்டல் ஹெல்த், போலீஸ் எல்லாம் மென்டல் ஹெல்த்தாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பாரு. அப்புறம் இந்த போலீஸ் எக்ஸாமுக்கு +2 குவாலிஃபிகேஷன் மாற்றணும்னு சொல்லியிருப்பாரு. கேட்க மாட்டாங்க, சும்மா பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் கொடுக்க வேண்டியதுன்னா என்சிஆர்பி, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரிப்போர்ட் 2023 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று கூட பேப்பரில் வந்துச்சு இது சம்மந்தமாக. இதில் வந்து இந்த கிரைம் ரேட் வந்து பழைய வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 7.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்காங்க. மொத்தம் எவ்வளோ கேஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது 6.24 மில்லியன் கேஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஏன்னா சைபர் கிரைம் அதிகமாக இருக்குது, மில்லியன் கேஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, எந்த சிட்டி வந்து சேஃபஸ்ட் சிட்டி அப்படிங்காங்க. அது கேஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கொல்கத்தா. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, காக்னிசபிள் கிரைம் இருக்கும், சீரியஸ் கிரைம் இருக்கும்.
இப்போ சீரியஸ் கிரைம்னா ரேப் பண்ணுறது, கொலை முக்கியமான கேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டால் வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அங்கே ஒரு சட்டம் இருக்குது. அதனால அங்கே வந்து கிரைம் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ சேஃபஸ்ட்டுங்காங்க. எது வந்து அன்சேஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்சேஃப் வந்து கொச்சியில் பார்த்தீங்கன்னா அன்சேஃப்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இப்போ நம்ம லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். ஆப் இந்த நேம் ஆஃப் த தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. த நேம் ஆஃப் த நியூ சிட்டிசன் சேஃப்டி மொபைல் ஆப் லான்ச் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசன்ட்லி. அப்போ காவலன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பண்ணாங்க. 2018 ஒரு ஆப் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த மாடல் தான் கேட்பான். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது ரைட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ காப்பி ஆஃப் த எஃப்ஐஆர் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் த தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட். இப்போ எஃப்ஐஆரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃப்ஐஆருங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பழைய சிஆர்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 154. இப்போ நமக்கு பிஎன்எஸ்எஸ் இதில் செக்ஷன் என்ன கேட்டிங்கன்னா 173. அப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2வது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, டீட்டெயில் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன் ஆர் அவைலபிள் ஆன் த தமிழ்நாடு வெப்சைட். மிஸ்ஸிங் பர்சனுடைய டீட்டெயிலும் இதில் இருக்கும், தமிழ்நாடு வெப்சைட்டில் இருக்கும். இப்போ 2மே ரைட்டு. இந்த 2 கொஸ்டின் இருக்குது. சரி, வருவோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பாலிசி நோட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் முக்கியமான என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கு. சிறப்பு திட்டங்கள், காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டங்கள். அதில் முக்கியமான திட்டமாக என்ன கொண்டு சிற்பி அப்படிங்காங்க. நமக்கு சிற்பின்னு தெரியும், இங்கிலீஷில் ஸ்கல்ப்டர். சிற்பின்னு என்னது, ஒரு கல் இருக்குது, கல்லை வந்து என்ன செய்கிறாங்க, அந்த தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு நயமான ஒரு உருவத்தை உருவாக்குறாங்க. அப்போ சிற்பியுடைய வளம். அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு டிசிப்ளின் ட்ரைனிங் கொடுக்கணும். டிசிப்ளின் ட்ரைனிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கணும். ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லை வந்து சிலையாக மாற்றுறானோ அவன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து உருவாக்கணும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா, நார்மலாக இந்த பப்ளிக் அவேர்னஸை சொல்லிக் கொடுக்கணும். பப்ளிக் அவேர்னஸை சொல்லிக் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம். 2022 கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த சிற்பினா ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். ஏன்னா எஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஃபார் இன், ஏன்னா ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிள், பி ஃபார் போலீஸ், ஐ ஃபார் இனிஷியேட்டிவ்ஸ். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டை உருவாக்குறது. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்கீம் என்ன கொண்டு வராங்க, ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. பறவை ப்ராஜெக்ட் எதுக்காண்டி கொண்டு வராங்கன்னா, த எய்ம் டு ரீஃபார்ம் மைனர் அஃபெண்டர் அண்ட் ஹெல்ப் தம் பில்ட் எ பெட்டர் ஃபியூச்சர். சின்ன பெட்டி கேஸ் நிறைய போட்டுட்டு சின்ன கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு அலைஞ்சிட்டு கிடப்பாங்க. அவங்களெல்லாம் அவங்களுடைய ஃபியூச்சரை வந்து பில்டு பண்ணுறக்காண்டி பறவைன்னு ஒரு ஸ்கீமை உள்ளே கொண்டு வராங்க. இது யார் கொண்டு வராங்கன்னா, சென்னை போலீஸ் கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்கன்னா 2022 கொண்டு வராங்க. அதாவது சிறு குற்றம் செய்யும் குற்றவாளியை திருத்தி அவர்களது எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றுவதற்கு பறவை திட்டம். அடுத்த பருந்து ப்ராஜெக்ட். இது எதுக்காண்டி கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எதுக்காண்டி கொண்டு வராங்கன்னா, ரிஜிஸ்டர் கிரிமினல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் இன்டகிரேட் பண்ணுறக்காண்டி கொண்டு வராங்க. ஏன்னா ரிஜிஸ்டர், அதாவது பருந்து திட்டம் பதிவேடு குற்றவாளிகளின் குறித்த தகவல்களை ஒருங்கிணைக்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போலீஸ். இது எதுக்காண்டி கொடுங்கன்னா, வெல்ஃபேர் ஆஃப் போலீஸ் பர்சனல். காவலர்களோட நன்மைக்காக ஸ்மார்ட் காவலர் செயலின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க 2022. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்தாங்க ஸ்ட்ரீம்லைன், அதாவது லெவல் ரிக்வெஸ்ட். இந்த லீவு கொடுத்தாங்க காவலருக்கு பார்த்தீங்கன்னா லீவு கொடுத்தாங்க. இந்த லீவ் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன். ஏன்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் லீவ் கொடுத்தாங்க 2021. 2வது மகிழ்ச்சின்னா என்னது, ஹாப்பினஸ். ரஜினிகாந்த் படத்தில் வர மாதிரி மகிழ்ச்சி. இது எதுக்காண்டி கொண்டு வராங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இனிஷியேட்டிவ் ஃபார் போலீஸ் ஆஃபீஸர். போலீஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் தற்கொலை பண்ணாங்க. அப்போ என்ன காரணம் சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ரிலீஃப் பண்ணுறக்காண்டி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க, மகிழ்ச்சி ப்ரோக்ராம். இப்போ இது எப்போ கொண்டு வராங்கன்னா 2021 கொண்டு வர்றாங்க. அடுத்தது ஆனந்தம்னா ஜாய், சந்தோஷமா இருக்கிறது. அப்படி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காண்டி கொண்டு வராங்கன்னா, உமன் போலீஸ் ஆஃபீஸருக்காண்டி கொண்டு வராங்க. மகளிர் காவலருக்கு ஆனந்தம் திட்டம் 2022 கொண்டு வராங்க. அடுத்த IVM, இன்டெலிஜென்ஸ்
வெஹிக்கிள் மானிட்டரிங் சிஸ்டம். நிறைய பைக்கு இந்த வெஹிக்கிள்லாம் திருடு போகும்போது அதை வந்து கண்டுபிடிக்கணும், அதை ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்க, அதான் ஐவிஎம். ஏன்னா அதிலே மீனிங் இருக்குது, இன்டெலிஜென்ட் வெஹிக்கிள் மானிட்டரிங் சிஸ்டம். இதை எப்போ கொண்டு வராங்கன்னா 2023 கொண்டு வராங்க. ஏன்னா இது வந்து கொஸ்டின் கேட்கறதுனால நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம்னா ஸ்கீமுக்கு போகிறோம். இந்த ஸ்கீம்னு பார்க்கும்போது அந்த ஸ்கீம் வந்து எந்த வருஷம் ஆரம்பிக்காங்க, எதுக்காண்டி ஆரம்பிக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். அப்போ வந்து மக்களை தேடி மருத்துவம். அப்போ வந்து மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லிட்டு 5 ஆகஸ்ட் 2021 ஆரம்பிக்காங்க. எங்கே ஆரம்பிக்காங்க அப்படிங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் என்ன சமணப்பள்ளிங்கிற ஒரு இடத்துல ஆரம்பிக்காங்க. இப்போ மக்களை தேடி மருத்துவங்கிறது கிருஷ்ணர்கிட்ட போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மக்களை தேடி மருத்துவங்கிறது கிருஷ்ணர்கிட்ட போகுது அப்படிங்கிறது. கிருஷ்ணர் மக்களை தேடி மருத்துவத்துக்கு போகிறாரு, ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது எந்த டிசீஸஸ் கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஏன்னா அப்போ வந்து என்னென்னா இது என்னென்னா மக்களை தேடி மருத்துவங்கிறது என்ன கேட்டிங்கன்னா அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க, வீடுகளுக்கே சென்று மருத்துவ சேவை வழங்குதல். ஏன்னா பீப்புள் டூர் ஸ்டெப் அதான் முக்கியம், அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதான் இதனுடைய சிறப்பு, அதுதான். மருத்துவ குழு வந்து நேரில் போய் கொடுப்பாங்க. இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த தடவை கொஸ்டின் கேட்குறதுக்கு இது நிறைய சான்ஸ் இருக்குது, மக்களை தேடி மருத்துவம். இதுக்கு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டுங்கிற ஒரு அவார்டு வந்து இது கிடச்சிருக்கு. இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய, நான் ஆக்சுவலாக குரூப் 2 குரூப் 1 இது பார்த்தேன், எல்லாம் மிஸ் ஆகிட்டு. ஆனால் இதில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு யுனைடெட் நேஷன் வந்து ஒரு தமிழ்நாட்டு ஸ்கீமை வந்து அங்கீகரிக்காங்க. அப்போ அது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கடல் பசுவை பாதுகாக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கும் அதை மாதிரி IUCN வந்து அதை அங்கீகரிச்சிருக்காங்க, அதுவும் கேட்கலாம். நெக்ஸ்ட் இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி கல்விங்கிறது எப்போ ஆரம்பிக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2021 ஆரம்பிக்காங்க. எங்கே ஆரம்பிக்காங்கன்னா முதலியார் குப்பம் விழுப்புரத்தில் ஆரம்பிக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டங்கிறது என்னென்னா மாணவர்களின் அடிப்படை கல்வி திறனை மீட்டெடுத்தல். அதாவது ரீஸ்டோரிங் ஸ்டூடெண்ட் பேசிக் அகடாமிக் ஸ்கில். ஆக்சுவலாக இந்த கொரோனா டைமில் மாணவர்களுடைய இது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க, வீட்டுக்கே போய் சொல்லிக் கொடுங்க அப்படிங்காங்க. அவங்களோட பேசிக் அகடாமிக்கை கொண்டு வரன்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸ், அதான் முக்கியம். அது தன்னார்வலர்கள் அவங்க வீட்டுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறது இல்லம் தேடி கல்வி. அப்போ வந்து எப்போ கொரோனா டைமில் கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட்டு இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஸ்கீம், ஏன்னா காலை உணவு திட்டம். அப்போ இது எங்கே கொண்டு வராங்கன்னா அந்த டேட்டோட பிடிக்கணும், 15 செப்டம்பர் 2022. எதுக்காண்டி இந்த டேட் இம்பார்ட்னா அண்ணாவுடைய பிறந்தநாள். எங்கே கொண்டு வராங்கன்னா மதுரை சிம்மக்கல் ஆதிமூலத்தில் கொண்டு வர்றாங்க. இந்த ஸ்கீம் வந்து ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. த ஃபஸ்ட்டு டைம் இந்த கண்ட்ரி, இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து இதை கொண்டு வராங்க. அதனால் இந்த பிரைமரி ஸ்கூலுக்கு கொண்டு வராங்க, பிரைமரி ஸ்கூலுக்கு இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து இது ஒரு முக்கியமான ஸ்கீம். இப்போ என்ன பண்ணாங்க, ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு நியூஸ் இருக்குது. இதை என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரூரல் எய்டட் ஸ்கூலுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அர்பன் எய்டட் ஸ்கூலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இப்போ பஞ்சாபுடைய சீஃப் மினிஸ்டர் வந்திருந்தார், இந்தியாவுக்கு வந்திருந்தார். இப்போ பஞ்சாபுடைய சீஃப் மினிஸ்டர் பாக்வாட் மான் அவர் வந்து அட்டன் பண்ணி இது பெருமையாக பேசிட்டு போயிருந்தார். நெக்ஸ்ட்டு என்ன காலை உணவு திட்டம். அடுத்த நான் முதல்வன் ஸ்கீம். இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நான் முதல்வன் ஸ்கீம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு UPSCக்கு ட்ரைனிங் கொடுக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரைனிங் கொடுக்காங்க, பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுக்காங்க. இதே மாதிரி இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இதான். அப்போ நான் முதல்வன் ஸ்கீம்ங்கிறது 2022 கொண்டு வர்றாங்க. இது எங்கன்னா சென்னையில் கொண்டு வர்றாங்க. எதுக்காண்டி கொண்டு வர்றாங்க கேட்டிங்கன்னா நார்மலாக ஒகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதான் முக்கியம். ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கைடன்ஸ் ஃபார் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதை வச்சு நமக்கு என்னென்னா எல்லா இடத்துலையுமே நம்ம இதை வந்து உள்ளே கொண்டு வராங்க. அப்போ நான் முதல்வன் ஸ்கீமும் பார்த்து வச்சுக்கிறோம். அப்புறம் புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டத்தில் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. இது எப்போ கொண்டு வராங்கன்னா 15 செப்டம்பர் 2022 அண்ணாவுடைய பர்த்டே அன்னைக்கு தான் கொண்டு வராங்க. எங்கே கொண்டு வராங்க கேட்டிங்கன்னா பாரதி உமன்ஸ் காலேஜ் சென்னையில் கொண்டு வராங்க. இது மெயினாக எதுக்காண்டி கொண்டு வராங்க கேட்டிங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுப்பாங்க 6லேருந்து 12 வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பெண்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்டிங்கன்னா படித்த காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும்னா மாதம் என்னங்கன்னா 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க, அதான் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த புதுமை பெண் திட்டங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த
கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமும் படிச்சுக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, எய்டட் ஸ்கூலுக்கும் கொடுக்குறாங்க. எய்டட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு தான் கொடுக்காங்க. அதான் இதில் கொடுத்துருக்காங்க, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கு விரிவாக்கம். ஏன்னா அதுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. புதுமை பெண் திட்டம், இது ஒரு முக்கியமான ஸ்கீம். இதை கேட்கலாம். புதுமை பெண் திட்டம் 1000 ரூபா கொடுக்குறது ஹையர் ஸ்டடிக்கு. இதில் கொடுக்காம பாருங்க, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பள்ளி பயிலும் மாதம். இதை வந்து அரசு பள்ளிகளிலிருந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் சேர்த்துட்டாங்க. நெக்ஸ்ட், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இது குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா. 15 செப்டம்பர் 2023 ஆரம்பிக்காங்க. எங்கே வச்சு ஆரம்பிக்காங்கன்னா காஞ்சிபுரத்தில் வச்சு ஆரம்பிக்காங்க. அன்பெய்டு ஹேர் ஒர்க் அப்படிம்பாங்க. அன்பெய்டு ஹேர் ஒர்க்கும்பாங்க. இப்போ வீட்டில் வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பார்ப்பாங்க. வீட்டை கழுவி விடுவாங்க, சாப்பாடு வைப்பாங்க. அதெல்லாம் அன்பெய்டு ஹேர் ஒர்க். அதுக்கு ஒரு இது கொடுக்குற மாதிரி ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க மாதம் மாதம். அப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். நெக்ஸ்ட்டு, நம்மை காக்கும் 48. நம்மை காக்கும் மருத்துவத்தில் நம்ம 48ங்கிற இது இம்பார்ட்டன்ட். 48னா அதுலேயும் மீனிங் இருக்குது. 48 ஹவர்ஸ், 48 ஹவர்ஸில் இந்தியா தமிழ்நாட்டுடைய எல்லைக்குள்ளே யாருக்காட்டும் ஆக்சிடென்ட் நடந்திருந்தா அவங்களுக்கு ரிலீஃப், அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் 2 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா செலவு பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக 1 லட்சம் தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, 2 லட்சம்னு மாற்றிருக்காங்க. இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வராங்கன்னா 2021 கொண்டு வராங்க. எங்கே கொண்டு வந்தாங்கன்னா மேல்மருவத்தூர். ஏன்னா இது எதுனா ரோடு ஆக்சிடென்ட்டுக்கு, ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாங்க. அது யாராலும் இருக்கலாம், கர்நாடகாரா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு பார்டருக்குள்ளே அடிபட்டு இருக்கணும். அப்போ வந்து 48 மணி நேரம் அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் உரிமை வேற ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமில் லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா அலாட் பண்ணியிருக்காங்க. இதான் நம்மை காக்கும் 48 இன்னுயிர் காப்பும் திட்டம். நம்மை காக்கும் இன்னுயிர் காப்பும் திட்டம்னு பேர். கேட்கலாம். அடுத்தது, தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன். இதில் வந்து எந்த வருஷம் தான் கேட்பாங்க, 2023. அவ்வளோதான். இது யாருக்கு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். மெயினாக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்து அதில் வந்து எஜுகேஷனை டெவலப் பண்ணுறது, மெடிசினை டெவலப் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறக்காண்டி உள்ளே கொண்டு வராங்க. அடுத்தது, எண்ணும் எழுத்தும் மிஷன். ஒருத்தனுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா கல்வி வேணும், அது எழுத்து திறன், எண்ணும் எழுத்தும். லிட்ரேட் அண்ட் நியூமரேட், லிட்ரேட் அண்ட் நியூமரேட், எண்ணும் எழுத்தும் திட்டம். இது எப்போ கொண்டு வராங்கன்னா 2022 கொண்டு வர்றாங்க. அதாவது டார்கெட் இயர் வந்து 2025 வச்சுருக்காங்க. அது இந்த வருஷத்துல முடியுது. அப்போ 2025க்குள்ள 3 to 8 வயசு வரைக்கும் உள்ள குரூப் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே லிட்ரேட்டும் தெரிஞ்சிருக்கணும், நியூமரேட்டும் தெரிஞ்சிருக்கணும். அதான் கொடுக்காங்க. 1 முதல் 5ஆம் மாணவருக்கு என்னும்னா நியூமரேட், லிட்ரேட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ பேசிக் எஜுகேஷனை டெவலப் பண்ணுறக்காண்டி இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாயுமானவர் ஸ்கீம். இது எப்போ கொண்டு வராங்கன்னா 12th ஆகஸ்ட் 2025 கொண்டு வராங்க. இது எதுக்காண்டி கொண்டு வராங்கன்னா பாவர்ட்டி அலிவேஷன், வறுமையை ஒழிக்கிறதுக்கு தான் மெயின் இந்த ஸ்கீம் உடையது. ஆனால் என்ன பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா 70 வயசுக்கு மேலே இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து 70 ஏஜ் அண்ட் எல்டரி பீப்புள் அண்ட் டிசபிள் பர்சன், மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த ரேஷன் பொருட்களை வீடுக்கு கொண்டு கொடுக்கறது. ரேஷன் ஐட்டம் ஹோம் டெலிவரி, அதான் முக்கியம். எப்போ கொடுப்பாங்கன்னா செகண்ட் சாட்டர்டே. என்ன, அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 21.7 லட்சம் எல்டரும் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அக்ராஸ் த ஸ்டேட். இது இப்போ ரீசனாக கொண்டு வந்தது. அடுத்தது, தாயுமானவர் அன்பு கரங்கள் ஸ்கீம். இப்போ கொண்டு வந்தது செப்டம்பர் 2025 கொண்டு வர்றாங்க. என்ன, இது எதுக்காண்டி கொடுறாங்கன்னா அந்த ஆர்பன் சில்ட்ரன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை கைவிடப்பட்ட குழந்தைகள், டெஸ்டிடியூட் சில்ட்ரன், அவங்களுடைய ஃபியூச்சருக்காண்டி இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. இந்த ஸ்கீம் படி என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி ஸ்டைபண்ட் வந்து 2000 ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. எத்தனை வயசு வரைக்கும்னா 18 வயசு வரைக்கும் கொடுத்துருவாங்க. அப்போ தாயுமானவர் அன்பு கரங்கள் ஸ்கீம் வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு 2000 ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு, கலைஞர் கனவு இல்லம் ஸ்கீம், வீடு கட்டும் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 2024 ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஏன்னா 2024, அதாவது இதனுடைய டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா 2030 தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா குடிசை இல்லா தமிழ்நாடு அப்படிங்காங்க. டார்கெட் இயர் குடிசை இல்லா தமிழ்நாடு. அது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது, டு ஹெல்ப் பில்ட் ஹவுசஸ் ஃபார் த ஹோம்லெஸ். இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஹவுசிங் பிளாட் ஃபார் தீஸ், ஏன்னா நாட் ஓன் லேண்ட் அந்த காஸ்ட் அப் டு 3 lakhs கொடுக்காங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கொடுக்காங்க? 3 lakhs கொடுக்காங்க. இதோட டார்கெட் என்னன்னா 6 ஆண்டு, 2024 ஆரம்பிக்காங்க, 30க்குள்ள முடிக்கணும். 6 ஆண்டுகளில் 8 லட்சம் காங்கிரீட் வீடு கட்டணும். இப்போ ரீசெண்டாக பேப்பரில் வந்துச்சு 1 லட்சம் காங்கிரீட் வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. ஒரு வீட்டுடைய மதிப்பு வந்து 3.5 லட்சம். அப்போ இது வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்தது ஃபேமஸான ஸ்கீம் விடியல் பயணம். இந்த விடியல் பயணங்கிறது என்ன கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறது. அப்போ பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ 2021 கொண்டு வர்றாங்க. அப்போ பெண்களுக்கு பிங்க் கலர் பஸ் கொடுக்காங்க, பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கும் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இதனால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் கிடைக்குது, அதிகாரம் அளித்தல். ஒரு இடத்துல இருந்து வேலைக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு டக்குன்னு போயிடுறாங்க, ஃப்ரீ தான் சொல்லிட்டு இங்கேருந்து மாறிடுறாங்க. அதாவது மந்த்லி இன்கம் ஆஃப் த உமன் பை எலிமினேட்டிங் த டெய்லி சிட்டி டிராவல் எக்ஸ்பென்சஸ் குறையுது. இந்த ஸ்கீம்னால ஒரு பெண்ணுக்கு வந்து 888 ரூபா மிச்சமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங் கமிஷன், தமிழ்நாட்டுடைய பிளானிங் கமிஷன் வந்து ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. என்ன நெக்ஸ்ட் விடியல் பயணம். அடுத்தது இப்போ 2 நாள் முன்னக்கூட்டி அன்புச்சோலை ஸ்கீம் 10th November 2025 இதை கொண்டு வர்றாங்க. திருச்சியில் பொன்மலைப்பட்டியில் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன்னா அன்புச்சோலை ஸ்கீம், இந்த ஸ்கீமை பார்த்தாவே நமக்கு தெரியும். ஏன்னா இதில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சீனியர் சிட்டிசன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சீனியர் சிட்டிசன் வந்து இந்த அன்புச்சோலைக்குள்ள போய் அவங்களோட ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ், யோகா சொல்லிக் கொடுப்பாங்க, மெடிடேஷன் சொல்லிக் கொடுப்பாங்க, எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, இன்டோர் கேம்ஸ், கேரம் போர்டு விளையாடுற, நம்ம சிஎம் கூட கேரம் போர்டு விளையாடுற மாதிரி ஒரு பேப்பரில் ஒரு இது வந்துச்சு. இந்த மாதிரி அவங்கள என்கேஜாக வச்சிருக்குது. வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடந்தேன்னு வச்சுருக்கலாம், அவங்களுக்கு என்கேஜாக இருக்காது. அப்போ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூஎஸ்ஏல பயங்கர ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 25 இடத்துல இதை ஆரம்பிச்சிருக்காங்க, அன்புச்சோலை திட்டம். அப்போ அந்த அன்புச்சோலைங்கிறது சீனியர் சிட்டிசன் வந்து என்கேஜாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன இது இருக்கோ அதை கொடுக்குறது தான் இந்த சீனியர் சிட்டிசன். இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது. நெக்ஸ்ட்டு டிஎன் ரைஸ் அப்படிம்பாங்க, தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் ஸ்டார்ட் ஆஃப் எனேபிள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை வந்து டெவலப் பண்ணுறாங்கன்னு தமிழ்நாட்டில் கொண்டு வர்றாங்க. 2024 இந்த ஸ்கீம் அறிமுகம், ரூரலில் அதுவும் ஸ்டார்ட் அப். அப்போ இது என்ன, இதனுடைய எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக டெவலப் அண்ட் சக்சீட் தர் பிஸ்னஸ். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறான், ஸ்டார்ட் அப்பாக புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னா அவனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இந்த ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி மார்க்கெட்டை லிங்க் பண்ணி விட்டு ப்ரொமோட் உமன் ஆண்டர்பிரனர், பெண்களை சுய தொழிலில் ஈடுபட வச்சு அவங்கள ஒரு ஆண்டர்பிரனராக மாற்றுறதுக்கு தான் இந்த ஸ்கீம். ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் கொடுக்குறது தான் டிஎன் ரைஸ். அடுத்தது அரண் இல்லங்கள் ஸ்கீம். இப்போ ரீசெண்டாக போன மாதம் கொண்டு வந்தாங்க அரண் இல்லங்கள் ஸ்கீம். எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2025 அக்டோபரில் கொண்டு வர்றாங்க. 3 இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க. செனாய் நகர் சென்னையில், அப்புறம் அண்ணா நகர், அப்புறம் மதுரையில் 3 இடத்துல கொண்டு வராங்க. அரண் இல்லங்கள் ஸ்கீம்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்கன்னு இந்த இதை கொண்டு வராங்க. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வெளியே ஓடி வந்துடுவாங்க. இப்போ சமூகத்தில் நிறைய புறக்கணிப்புல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இல்லங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதுதான் மெயின் பாயிண்ட். இதோட நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் லிவிங் ஸ்பேசஸ் டு அட்ரஸ் த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை த டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள். இங்கே அவங்களுக்கு எஜுகேஷன், கவுன்சிலிங், ஃப்ரீ லீகல் அசிஸ்டன்ட், ஃபேமிலி கவர்மெண்ட் எல்லா சர்வீஸும் இங்கே கொடுத்துருவாங்க. அரண் இல்லங்கள் ஸ்கீம். நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் அசூரன்ஸ் ஸ்கீம். ஆக்சுவலாக ஃபேஸ் 1ங்கிறது 2022, ஃபேஸ் 2ங்கிறது 2024. நியூட்ரிஷன் பார்க்கும்போது 6 மாதத்தில் இருந்து 6 வருஷம் வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு நல்ல நியூட்ரிஷன் கொடுக்குறது. அது கூட பார்த்தீங்கன்னா அந்த தாயையும் சேர்த்துக்கிடுவாங்க. இந்த ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து நீலகிரியில் ஆரம்பித்தாங்க, செகண்ட் பேஸ் அரியலூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மால் நரிஷ்ட் சில்ட்ரன் அண்ட் மதர்ஸ், சில்ட்ரனுக்கும் மதர்ஸும் இந்த ஊட்டச்சத்து இல்லாதவங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குற இந்த ஸ்கீம். ஏன்னா அப்போ இதை தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து வீட்டுக்கே கொடுத்துருவாங்க, ஹோம் டெலிவரியே கொடுத்துருவாங்க. இந்த கிட்டு 6 மாதம் உள்ள குழந்தைகளுக்கு வீட்டுக்கே வந்து இந்த நியூட்ரிஷன் கிட்டு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு டியூபர்குலோசிஸ் டெத் ஃப்ரீ ஸ்கீம். ஆக்சுவலாக 2025 டார்கெட் இந்தியாவிலேருந்து டிபியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு
நேற்று கூட பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் 21% வந்து டிபி வந்து போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2022 இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க, டிபியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. ஏன்னா அப்போ இதனுடைய மெயினாக என்ன கேட்டிங்கன்னா டிபியை எலிமினேட் பண்ணணும். அப்போ இதில் வந்து 4 பில்லர் அப்படிம்பாங்க. ஒரு பில்லர் என்னங்கன்னா டிடெக்ட், டிபியை கண்டுபிடிக்கணும். இன்னொன்று வந்து டிபிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், 2வது பில்லர். அப்புறம் அதை தடுக்கணும், ப்ரிவென்ட், அடுத்தவங்க. அப்புறம் டிபி இல்லாத ஒரு கண்ட்ரியை உருவாக்கணும், பில்டு. இதுதான் 4 பில்லர். அப்போ இது முக்கியமானது, டியூபர்குலோசிஸை வைக்கிறதுக்கு முக்கியமானது. அடுத்தது இப்போ அப்போ பெண்களுக்கு மட்டும் தான் நீங்கள் 1000 ரூபா கொடுக்கீங்க, ஆண்களுக்கு இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்கீம். தமிழ் புதல்வன் ஸ்கீம் 2024 கொண்டு வர்றாங்க, கோயம்புத்தூரில் கொண்டு வர்றாங்க. இதில் என்ன கேட்டிங்கன்னா 6லேருந்து 12 வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் எய்டடுனா தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தான் உண்டு. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய என்ரோல்மெண்ட்டை கூட்டுறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது. அதான் இதில் கொடுக்குறாங்க 1000 ரூபா. ஏன்னா அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 to 12 தமிழ் வழியில் பயின்ற மாணவருக்கு மாதந்தோறும் 1000 ரூபா உதவித்தொகை கொடுக்குறது தான் தமிழ் புதல்வன். அப்போ நமக்கு ஸ்கீம் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான செயலிகள், போலீஸ் அசிஸ்டன்ட் ஆப்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போனா 2022 கொண்டு வராங்க. இது எதுக்காண்டி கொண்டு வராங்கன்னா, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ வந்து எஸ்பெஷலி உமன், ஏன்னா நோக்கம்னா காவல்துறையின் உதவி பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் பெறுவதற்கான. இப்போ வந்து குறிப்பாக அதாவது காவல்துறை வந்து ஒரு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அசிஸ்டன்ஸ் பண்ண போகிறாங்க. பர்டிகுலராக உமனுக்கு கொண்டு வந்த ஸ்கீம் தான் என்னங்கன்னா போலீஸ் அசிஸ்டன்ட் ஆப். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோக்கம் ஆப். நோக்கம் இது 2023 கொண்டு வர்றாங்க. எதுக்காண்டி கொண்டு வராங்கன்னா, ட்ரைனிங் ஃபார் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காண்டி கொண்டு வராங்க, போட்டித் தேர்வுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்மார்ட் காவலர் ஆப் 2022 கொண்டு வராங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த காவலரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெண்டிங் கேஸ் இருக்குது, பெண்டிங் டாஸ்க் எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி என்ன அசைன்மெண்ட் முடிச்சிங்க, அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸ்மார்ட் காவலர் ஆப்னு சொல்லி 2022 கொண்டு வர்றாங்க. உழவர் ஆப் 2018 கொண்டு வராங்க, விவசாயிகளின் நலனுக்காக. தமிழ்நாடு அலர்ட் ஆப் 2024 அலர்ட்டாக இருக்கணுங்காங்களா, டிசாஸ்டர், அதான் பேரிடர் குறித்த முன்னெச்சரிக்கைகள், இடி மின்னல், மழை, நீர்த்தேக்கங்கள், நீர் இருப்பு உள்ளிட்ட தகவல்களை அதில் பார்த்துக்கலாம். அப்போ இது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, நார்மலாக செயலிகள் பார்த்துட்டோம். ஓரளவுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்கீம் அண்டு முக்கியமான செயலிகள் எல்லாம் பார்த்துருக்கோம். இது ஒரு இது. அடுத்தாலும் நம்ம இந்தியாவுடைய செய்தி பார்ப்போம். அப்புறம் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது, என்விரான்மெண்ட் முக்கியமானது. அதனால் எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒன் இஸ் பெட்டர் தென் அதர். ஒரு இதை கம்பேர் பண்ணணும், நல்லா தான் இருக்கணும், டப்புன்னு தாவிட்டு கூடாது. ஏற்கனவே நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதையே திரும்ப திரும்ப படிங்க. உங்களுக்கு ஒரு நம்ம ஸ்கூல் புக் விட்டு தாண்டிலாம் கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் படித்ததை திரும்ப சாலிடாக படிங்க. சைக்காலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். தேங்க்யூ.